மே மாதத்துல என்னங்க ஒரு புயல் வந்தா நல்லா இருக்கும். வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கு. சீக்கிரமா ஒரு புயல் அனுப்பி விடுங்கன்னு வேற நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு புயல் உண்மையாவே மே மாதத்துல தமிழ்நாட்டுக்கு வருமா? வராதா? அப்படிங்கிற தகவலோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க மறக்காம ஒரு லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல தேதிகள் உங்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணும்போது, உங்களுக்கு வானிலை பத்தின தகவல் தெரிய வரும். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்தில் ஏப்ரல் இறுதி வரைக்கும் கடுமையான வெயில் பொறுத்த வரைக்கும் தீவிரமாவே தாங்க பதிவாகும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் வட தமிழ்நாட்டுல வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்னு. நாளுக்கு நாள் பொறுத்த வரைக்கும் அனல் காற்று மிக மோசமாக இருக்கு. அதுல குறிப்பா திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டைன்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 90% வரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கு. நிறைய பகுதிகளில் அனல் காற்று மிக மோசமாக பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் ரொம்பவே அனல் காற்று அதிகமாகவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மழை பெய்து ஒரு காற்று வீசிச்சு அப்படின்னா அது ஒரு குளிர்ந்த காற்றாக இருக்கும். இவ்வளோ வெயில் அடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு லேசான காற்று வீசினால் கூட அது மிகவும் ஒரு அனல் காற்றாகவே இருக்கிறது. ஆகவே நமக்கு அந்த மழை பொழிவு எப்போதாங்க இங்கே தமிழ்நாட்டில் வரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம மிக தெளிவாக நம்ம இந்த வானிலை அறிக்கையில் பார்க்க போகிறோம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் கனமழைங்க. இங்கே மட்டும் எப்படி தான் மழை வருதோன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்லலாம் போட்டிருந்தீங்க. ஆமாங்க, மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கூட இருக்கு. கடந்த சில நாட்களாகவே நீங்க பார்த்தீங்கன்னா சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, அப்புறம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லாம் சூறாவளி காற்று, கடுமையான புயல் காற்று மாதிரி வீசி அதுக்கப்புறம் இடி மின்னல்லாம் வந்து விழுந்து தென்னை மரங்கள்லாம் வந்து நிறைய பகுதிகளில் எரிந்து போச்சு. அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இடி மின்னல் அந்த அளவுக்கு மோசமா வந்து இருந்துச்சு. இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரத்துல இப்படியே தினந்தோறும் மழை வந்துச்சுன்னா எங்க ஊர்ல வெள்ளப்பெருக்கு தான் வரும்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால வெள்ளப்பெருக்குலாம் வராது, பயப்படாதீங்க. கோடை மழை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு நமக்கு வந்து பெரும்பாலும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு வந்து பதிவாகிறதா இருக்கும். ஆனால் சீக்கிரமாகவே அந்த மழை முடிஞ்சிடும். நாள் முழுவதும் கனமழைலாம் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால் மழை வாய்ப்புகள் ஒரு குறுகிய நேரத்தில் சற்று அதிகமான மழை பெய்து சீக்கிரமாகவே ஓய்வு கொடுத்துரும். அதனால் பெரிதளவில் நமக்கு வந்து கனமழை மற்றும் ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு மழைலாம் எதுவும் கிடையாது. அவ்வப்போது வரக்கூடிய அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் மழை தான் ஒரு கனமழையாக பதிவாகிட்டு போய் கொண்டே இருக்கும். அதுல குறிப்பா அடுத்து வரும் நாட்கள்ல தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இந்த தென் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நிறைய இடங்கள்ல மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. சரிங்க, இங்க மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மேற்கு தொடர்ச்சியில என்னாச்சு? உங்களுக்கும் சேர்த்துதான் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு மே மாதத்திலும் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏப்ரலில் நமக்கு பதிவான மழை பொழிவை விட மே மாதத்தில் இன்னும் கூடுதலாகவே நிறைய மழை வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சி தென் மாவட்டங்களில் அதிகமாகவே காத்திருக்குங்க. அதில் குறிப்பாக அந்த தென்காசி மாவட்டங்கள் செங்கோட்டை, குற்றாலம், கன்னியாகுமரியில் குளச்சல், எரணியல், புத்தனணை, பேச்சுப்பாறை, சிவலோகம், அப்புறம் தேனி மாவட்டங்கள் கம்பம், பெரியகுளம், கோயம்புத்தூரில் வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார், பொள்ளாச்சி பக்கம், அப்புறம் கிணத்துக்கடவு, அதுக்கப்புறம் அந்த கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதியில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா மேட்டுப்பாளையம், காரமடையில் இங்கேயும் நமக்கு மழை வாய்ப்புகள் கோயம்புத்தூர்ல மே மாதத்துல இந்த ஏப்ரலை விட மே மாதத்துல இன்னும் அதிகமாகவே இருக்கும். காரணம் தென்மேற்கு பருவமழை சீக்கிரத்துல நமக்கு வந்து இருக்க போகுது. அப்புறம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் அவ்வப்போது மழை வாய்ப்பு இருக்கும். இரவு நேரத்தில் அவலாஞ்சி, உதகமண்டலம் போன்ற பகுதிகளில் ஏதேனும் சில நேரங்களில் நமக்கு அவ்வப்போது மழை வாய்ப்புகள் இரவுல இருக்கலாம். மற்றபடி பகுதியாக தான் இருக்கும். எல்லா இடங்களுமே மாவட்டம் முழுவதும் நம்ம கனமழை எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த கோடை மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாகவே இருக்கும். தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சியில் அப்புறம் தென் மாவட்டங்கள்லன்னு மழை பெய்ய ஆரம்பிக்கும் நண்பர்களே. இன்னும் தீவிரமான மழை பெய்ய ஆரம்பிக்கும். சரி, டெல்டாவில் இப்போ அடுத்து வரும் நாட்களில் மழை வரப்போகுதுங்க. நோட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் குறித்து கொள்ளுங்க. நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இனி அடுத்து வரும் நாட்களில் கணிசமாக மிதமான மழை பொழிவுகள் அவ்வப்போது பதிவாக ஆரம்பிச்சிடும். பகலில் வெயிலும் மாலை நேரங்களில் மழையும் வரப்போகுது. டெல்டா மாவட்ட மக்களே கவனமா இருங்க. இப்போ அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் கணிசமாக அதிகரிக்க போகுது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை,
தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல கணிசமான மழை பொழிவுகள் மிதமானதிலிருந்து கனமழை பெய்ய போகுது. டெல்டா பகுதிகளில் சற்று இடி மின்னல் அதிகரிக்கும் இனி வரும் நாட்கள்ல. ஆனா இந்த மழை வாய்ப்பே ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய பகுதிகள் வட தமிழக கடலோரமும் உள் மாவட்டங்கள் தாங்க. குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில மோசமான ஒரு வெயிலுங்க. மழையே சரியா இல்லாம அனல் காற்று மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. சென்னையில மட்டும் கொஞ்சம் மழை பதிவாச்சு கடந்த நாட்கள் முன்னாடி. அதுக்கப்புறம் பெருசா எதுவும் மழை இல்லை. தினந்தோறும் வெயில் பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தென் மாவட்டத்துல கனமழை புரட்டி போடுது. ஆனா சென்னையில மட்டும் வெயில் புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் இறுதி வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது. மே முதல் வாரத்திலும் 39°C முதல் 41°C வரைக்கும் வட தமிழ்நாட்டில் வெப்பம் பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி எல்லா நாளும் இருந்துட போகிறதும் கிடையாது. சீக்கிரத்தில் மழை வாய்ப்புகளும் நம்ம தமிழ்நாட்டினுடைய வட தமிழக கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக நமக்கு மழை பொழிவும் அதிகரிக்கும். உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மே முதல் வாரங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிறோம். கொஞ்ச நாளைக்கு இன்னும் அடுத்து வரும் நாட்களில் பகுதியாக மட்டும் மழை பதிவாகிட்டு மே முதல் வாரத்தில் நிறைய இடங்கள்ல நீங்கள் மழையை பார்க்க போறீங்க. அது வரைக்கும் இன்னும் ஒரு 7 முதல் 8 நாட்களுக்கு இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி மழை பெய்யும். அது ஆனால் வந்து மாவட்டம் முழுவதும் இல்லாமல் சில இடத்துல மட்டும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மழையெல்லாம் வந்து மே முதல் வாரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிறோம். கர்நாடகாவில் நல்ல மழை கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. பெங்களூர் போன்ற பகுதிகளில் அவ்வப்போது இடி மின்னல் கடுமையாகவும் மழை பொழிவு தீவிரமாகவும் இருந்து வருது. இனி வரும் நாட்களிலும் இந்த தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகள், தமிழக, கேரள எல்லையோர பகுதிகளில் அதிக மழை வாய்ப்பு இருக்கும். தமிழக, ஆந்திர எல்லையோர பகுதிகள் வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறமா தான் தமிழக, ஆந்திர எல்லையோர பகுதிகள் அதிக மழை கிடைப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. மே முதல் வாரத்தில் பரவலாக மழை பெய்யாத பகுதிகள், இது வரைக்கும் எங்கள் ஊரில் மழையே வரலங்க, இந்த ஏப்ரல் ஆரம்பித்து பெருசாக மழையே ஒன்றத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாவட்டங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட மாவட்டங்கள்லாம் மே முதல் வாரத்தில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமடைய ஆரம்பிக்கும். இந்த மழை வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு அக்னி நட்சத்திரம் தொடங்க போகுது. அதனால தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. இவ்வளோ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இதோட சேர்ந்து அக்னி நட்சத்திரமும் தொடங்கிச்சுன்னா என்ன ஆகும் நிறைய பேர் கேட்குறீங்க. உடனேலாம் நமக்கு அக்னி நட்சத்திரம் தொடங்காது. ஒரு மழை ஒன்று வரும். அந்த மழைக்கு பிறகுதான் அந்த அக்னி நட்சத்திர வெயில் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. அந்த மழை வாய்ப்பை தான் நம்ம இந்த மே முதல் வாரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஏப்ரல் இறுதியில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் அதிக அளவு நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். பெரும்பாலும் மாலை மற்றும் இரவில் மட்டும் மழை எதிர்பாருங்க. நிறைய பேர் ஏர்லி மார்னிங்லாம் ரெயின் கேட்குறீங்க, அதற்கான வாய்ப்பு இல்லை. அதாவது அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் மழை இருக்காது. மாலை மற்றும் இரவு நேரத்தில் மாலை 3 மணி அல்லது 4 மணிக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த மழை பொழிவே வந்து கணிசமாக பெய்ய ஆரம்பிக்கும். தற்போது வரைக்கும் புயல் உருவாக வாய்ப்புகள் கிடையாதுங்க. புயல் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு மே மாதத்தில் புயல் வந்தால் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்டே இருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு புயல் வரணும்னு சொல்லி. அப்படியே புயல் உருவானோம், அப்படியே வந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களில் புயலே உருவானாலும் தமிழ்நாட்டுக்கு வராதுங்க. ஏன் வராதுன்னா காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா இது வடகிழக்கு பருவமழையும் இல்லை. அதனால எந்த புயல் உருவானாலும், சூப்பர் சைக்ளோன் அதிதீவிர புயலே உருவானாலும் தமிழ்நாட்டிற்கு வராது. ஒரிசா, மியான்மர், மேற்கு வங்கம்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் போயிடும். தமிழ்நாட்டிற்கு வெயில் மட்டுமே மிஞ்சும். அப்படிங்கிறதுல இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்ம தெளிவாக பதிவு பண்ணிடுறோம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க.